ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷரை நிர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், அதன் மேற்பகுதியை இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 90 தேவனுடைய மனிதனாகிய மோசேயினுடைய ஜபம். ஜபம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. மோசேவே தகப்பனாகிய மோசே ஜெபித்த ஜபம் சங்கீதங்களுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா, ஜபம் எல்லா இடத்துல என்ன செய்து இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜபம் அல்ல, கிறிஸ்தவ வாழ்வே ஜபமாக மாற வேண்டும். நான் அப்படி இருக்கேனா அப்படின்னு கேட்டால் இல்லை, நானும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். குறையுது, எழும்புது. ஆனால் என்னால் ஜெபிக்க முடியலை அப்படிங்கிறதுக்காண்டி கர்த்தருடைய திட்டத்தை மாற்றிடக்கூடாது. வாழ்வே ஜபமாக மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ இதை நம்ம தியானிக்கலாம். தேவனுடைய சமூகத்தில் இந்த 90வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது நிறைய தடவை ஒவ்வொருவர் மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் தேவ மனிதர்கள் இதை குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சங்கீதம் தகப்பனாகிய மோசே ஆண்டவர் இந்த சந்ததி கானானுக்குள்ள போகாதுன்னு சொல்லி சில நாட்கள் இல்லைன்னா ஓராண்டுக்குள்ள சில வருடங்களுக்குள்ளாக என்ன செய்திருக்க வேண்டும்? பாடி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவருடைய மனுஷர்கள் இதை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க. அப்படி நடந்துருச்சு. சில நேரம் ஆண்டவர் சொல்லுவாரு, இப்போ உதாரணத்துக்கு இப்படி நடக்கும்னு எசேக்கியாட்ட சொல்லுவாரு. அரண்மனையை தாண்டதுக்கு முன்னாடியே சூழ்நிலை வேற மாதிரி என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஆனா இவங்களுக்கு சொன்ன வார்த்தையில ஆண்டவர் மாறவே இல்லை. எகிப்திலிருந்து யாரெல்லாம் வந்தாங்களோ 20 வயசுக்கு மேற்பட்ட ஒருத்தர் கூட கானானுக்கு என்ன செஞ்சிட முடியாது, உள்ள போயிட முடியாது. அதனால தான் இடையில கூட சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தாவே 13வது வசனம், கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பி உமது அடியாருக்காக பரிதபியும். ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில் இதை தியானிக்கும் போது எனக்கு ஒன்று ஆழமா மனசுல விழுந்துச்சு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பிரச்சனை வரும்போது நாம் முறுமுறுக்கிறோம். கர்த்தருக்குள்ள ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாதப்ப நம்ம கர்த்தரை உறுதியா பிடிச்சுக்கிட்டோம். ஆனா கொஞ்சம் வளர்ச்சி நம்ம பார்த்த பின்னாடி, கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பார்த்த பின்னாடி, சில சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். இருதயத்தில் நம்ம முறுமுறுக்க என்ன செய்கிறோம்? செங்கடையெல்லாம் பிளந்ததை பார்த்து ஆர்ப்பரித்தவர்கள் ஒரு காலகட்டம் ஓடி வந்து கானானை பார்த்தப்ப அவங்க முறுமுறுத்துட்டாங்க. ஏன் முறுமுறுத்தாங்க? எதுக்கு முறுமுறுத்தாங்க தெரியல. ஆனால் நம்ம வாழ்க்கையை வச்சு பார்க்கும்போது புரியுது,
நம்மள மாதிரியே தான் அவங்களும் முறுமுறுத்திருக்காங்க. முந்தி வந்த நடத்தி வந்த பாதையெல்லாம் ஒன்ன கூட சிந்திக்காம இதெல்லாம் தாண்ட செஞ்சுட்டாரே, ஒண்ணுமே இல்லாம அடிமை அப்படிங்கிற அடையாளம் இருக்கும் போதே இவ்வளவு அதிசயத்தை கர்த்தரால செய்ய முடியும்னா, அவருடைய பிள்ளையா என கர்த்தர் மாற்றின பின்னாடி கர்த்தர் எதையும் எனக்காக செய்ய போதுமானவர் அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாம போயிட்டு இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கை, குறிப்பா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஆண்டவருக்குள்ள வந்த பின்னாடி, 10 வருஷம் சில வருஷம் ஆன பின்னாடி நம்ம அதை பார்த்து பயந்துடுறோம். சும்மா சர்ச்சுக்கு வரோம், நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கையா போகுது. ஆனால் ஆண்டவர் என்னன்னு சொல்றாருன்னா, நம்மளை புறந்தள்ளுகிற நிலைமைக்கு நம்ம போயிடவே கூடாது. கர்த்தரை தொடர்ந்து நடத்தணும், நம்ம விசுவாசிக்கணும். இதுவரை நடத்தினவர் என்னை இனிமேல நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலை தான் ஆராதனையில சோர்வை நமக்கு கொண்டு வந்துடுது. அப்படி உம்முன்னு நிற்க வச்சிருது, கைதட்ட விடாமல் பண்ணிடுது. ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் கர்த்தரை எவ்வளோ ஆரவாரமாக துதிச்சோம். ஒரு காலத்தில் எது சொன்னாலும் கர்த்தரை நம்பணும்ல. இந்த வேதத்தில் எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு செய்து முடிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதில் 2 காரியத்தை நான் காண்பித்தேன். நம்ம இப்போ ஆராதிக்க போகிறோம். வார்த்தையை நம்ம வாசிச்சிடலாம். 1வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 90ல் 1வது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவரே தேவரே தலைமுறையை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். வேத புஸ்தகத்தை கீழே வச்சிடலாம், வேத புஸ்தகத்தை கீழே வைத்து விடலாம். அவர் தான் தலைமுறை தலைமுறையாய் நமக்கு அடைக்கலாம். வேற ஒரு வழி இல்லை. எல்லா வழியும் முடிஞ்ச பின்னாடி தான் அந்த இயேசுட்ட நம்ம வந்தோம். அதனால இந்த தேவனை தவிர தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர் வேறு ஒருவர் நமக்கு இல்லை. கடந்த காலத்திலெல்லாம் இந்த ஸ்தோத்திர ஆராதனையில் தைரியமா சொல்லலாம், எனக்கு அவர் அடைக்கலமானவராக இருந்தார். நான் நம்புகிறதற்கு ஒரு அரணாய் அவர் இருந்தார். ஆரம்பிக்கும் போது மோசே தைரியமா சொல்வார், இந்த தலைமுறைக்கு நீங்க தான் அடைக்கலாம், இனி தலைமுறை தலைமுறையாகவும் நீங்க தான் எங்களுக்கு அடைக்கலாம். 8வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். அடைக்கலமாய் இருக்கிற அந்த ஜனத்திற்குள் தான் ஒரு வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் முகத்தில் படும் பொழுது என்ன தெரியுதுன்னா, அக்கிரமங்கள் பாவங்கள். இந்த அடைக்கலத்துக்குள்ள இருக்கும் பொழுது, தேவ சன்னதியில் ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கும்போது தேவ வெளிச்சம் நம்ம மீது படுது. இந்த வெளிச்சம் படும்போதெல்லாம் அது எதுவா இருக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையா இருக்கலாம், கர்த்தருடைய வசனமா இருக்கலாம், போதை யார் மூலமா இல்லைன்னா நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவராகவும் இருக்கலாம். அந்த வெளிச்சம் என் மேல படும்போதெல்லாம் எனக்குள்ள அக்கிரமம், எனக்குள்ள அந்தரங்க பாவங்கள் இருக்கும். அப்படின்னா என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருமா? 9வது வசனம் சொல்லுது, எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியா 80 வருஷம். நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது சொல்ற வேதமே சொல்லுது, ஆயுசு 80 70, பலத்தின் மிகுதியில 80. அப்படியும் உண்மைதான். ஆனா மோசே இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள பார்க்கிறாரு, சராசரியா 70 வயசுல எல்லாரும் செத்து போறாங்க. ஆண்டவர் சொன்னார், இந்த சந்ததி உள்ளேயே போகாது. 70 வயசுல ஒவ்வொரு நாளும் பார்க்கிறான், காலையில முளைச்சு மாலையில மறைஞ்சு போறவங்களை போல மாறிட்டாங்களா? அப்படின்னா காலையில ஒருத்தன் 70 வயசு உயிரோடு எந்திரிக்கிறான், ஆனா சாயங்காலம் வரும்போது அவன் உயிரோடு இல்லை. பலமா திடனா இருந்தவன் கஷ்டப்பட்டு 80 வருஷம் வாழ்றான், அதுக்கு மேல அவனால வாழ முடியல. ஏன்? அந்த வெளிச்சம் படும்போது, வெளிச்சம்னா என்ன? தேவ வார்த்தை படும்போது அவனுக்குள்ள அக்கிரமம் இருக்கு, அவனுக்குள்ள அந்தரங்க பாவம் இருக்கு. அவன் வாழ்க்கை எப்படி அது மாட்டிட்டா, கதையை போல மாத்திருச்சு பெருசு. ஆனா அவனுக்கு தலைமுறை தலைமுறையா அவர் தான் அடைக்கலாம். மோசே முடிக்கும் போது
அடுத்த தலைமுறைக்கு இன்னொன்று சொல்லி முடிக்கிறாரு. 14வது வசனம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். இப்ப 2வது ஒரு வெளிச்சம். வெளிச்சம் ஒரு கூட்டத்து மேல பட்டுச்சு. படும்போது அக்கிரமம் தெரிஞ்சிச்சு, அந்தரங்க பாவம் தெரிஞ்சிச்சு. இங்க ஒரு கூட்டத்தின் மேல காலைனாலே வெளிச்சம் தானே, அந்த கூட்டத்தின் மீது வெளிச்சம் படும்போது கர்த்தர் அவர்களை கிருபையால் திருப்தியாக்கி இருந்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் எதை சுமந்து வந்து நிற்கிறோம்? அடைக்கலம் எல்லாருக்கும் அவர் தான். அவர் அறிஞ்சுக்கிட்ட எல்லாருக்கும் அவர் தான் அடைக்கலம். ஆனால் அவர் முகத்தின் ஒளி நம்ம மீது படும்போது, அக்கிரமம் இருந்துச்சுன்னா, அந்தரங்க பாவம் மறைவிடத்தின் பாவம் இருந்துச்சுன்னா, கதை மாதிரி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். துக்கமாக வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், துன்பமாக வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனால் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே கர்த்தர் கிருபையால் திருப்தியாக்குகிற வரிசையில் இருக்கும்னா, இப்பதான் எழுதுறாரு, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த அடைக்கலத்துக்குள்ள 2 கூட்டம் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தையின் நிமித்தம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்து, துக்கமா வாழ்ந்து, வருத்தமா வாழ்ந்து, சஞ்சலமா வாழ்ந்து சாகர கூட்டமும் இந்த அடைக்கலத்துக்குள்ளதான் இருக்கு. அந்த கூட்டம் பாவம் செய்யற கூட்டம். இன்னொரு கூட்டமும் தேவனுடைய வெளிச்சத்தை பற்ற கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துக்கு என்ன ஆசீர்வாதம்னா, வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே கிருபையால் திருப்தியாக்குவார். அந்த கூட்டத்தை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருடங்களுக்கும் சரியா எப்ப மகிழ்ச்சியாக்குவா. ஸ்தோத்திர ஆராதனையில அப்படி மகிழ்ச்சியை சுமந்து வந்து நீங்க நிற்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சந்தோஷமா துதிங்க. ஆண்டவரே, உங்க முகத்தின் ஒளிய மீது பட என் பரிசுத்தம் பெருகணும். ஆண்டவரே, உங்க முகத்தின் ஒளி என் மேல பட என்ற அக்கிரமம் இருக்கக்கூடாதுப்பா. உங்க முகத்தின் ஒளி என் மேல பட அந்தரங்க பாவம் என்கிட்ட இருக்கக்கூடாதுப்பா. ஒன்று நிச்சயங்க, அந்தரங்க பாவம் மறைவிடத்தின் பாவம் அக்கிரமம் இருக்கிற வரை சஞ்சலம் வருத்தம் தரித்திரம் தான் இருக்க போகுது. ஆனால் அவர் முகத்தின் ஒளி நம்ம மீது படும்போது கிருபை மட்டும் நம்ம மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னால், சிரமப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கர்த்தர் சரியா நம்மளை மகிழ்ச்சி ஆக்கிடுவார். அப்படியே துதிக்கலாமா? இவ்வளவு நேரம் கர்த்தருடைய வார்த்தை ஆவியான துணையோடு உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ துதிக்க போகிறோம். வாய்களை திறந்து எல்லாரும் எந்த வரிசையில் நம்ம வரப்போகிறோம்? வருத்தத்தை பார்க்குற வரிசையா, அதன் மிகுதி சஞ்சலத்தை பார்க்குற வரிசையா, இல்லைன்னா அதெல்லாம் விட்டுட்டு கிருபையினால திருப்தியாக்கி சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குற வரிசையில் வரப்போகிறோமா? எல்லாரும் தேவனை துதிக்கலாமா? எல்லாரும் துதிக்கலாமா? இன்னைக்கு வருத்தத்தை சுமந்து வந்திருக்கிறீங்களா? அதுக்கு நான் ஒண்ணுமே செய்ய முடியாது, கர்த்தர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த சபை உங்க தலைமுறைக்கு அடைக்கலமா இருக்க போகுது. தேவன் உங்களுக்கு தலைமுறையா அடைக்கலமா இருக்க போறாரு. ஆனா வருத்தத்தை மாத்தணும்னா அந்தரங்க பாவத்தை விட்டுதான் ஆகணும். வருத்தம் மாறணும்னா அக்கிரமத்தை விட்டுதான் ஆகணும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அதைத்தான் கேட்க போறோம். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்துருங்க. அடுத்த 5 நிமிடங்கள் கர்த்தரை சொல்லி துதிக்க போகிறோம். எல்லாரும் துதிக்கலாமா? ஷாபாமா. சின்ன தம்பிமார், சின்ன தங்கச்சிமார், இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடு. உங்க அம்மா அப்பா செய்யற தவறு உனக்கு நல்லா தெரியும் தம்பி, உனக்கு நல்லா தெரியும் தங்கச்சி. உங்க அம்மா அப்பா செய்யற தவறு கர்த்தர் அறிந்திருந்தால் அவங்க செய்யற தவறு. இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடு. தேவன் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சியாக்க நான் எழும்புவேன். காலையில் அவ கிருபையை பெற்று கொள்ளுவேன். என் குடும்பத்தினுடைய எல்லா சஞ்சலத்தையும் நான் மாற்றும்படி நான் எழும்புவேன். அப்படி யாரெல்லாம் இன்னைக்கு அர்ப்பணிக்க போறீங்க? கர்த்தர் மாற்ற போகிறார். அவர் மாற்றுவார். எல்லாரும் துதிக்கலாமா? ஆராதனை என்பது
என்பது அர்ப்பணிப்பது ஐயா. ஆராதனை என்பது அர்ப்பணிப்பது. இந்த 2-3 நிமிடங்கள் இருக்கு. எல்லாரும் நல்லா துதிக்கலாமா? இந்த வார்த்தைகளை சொல்லி இந்த அடைக்கலமான தேவனிடத்தில் இருந்து துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்கும்படி வாயை திறங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களை அர்ப்பணிங்க, வாய்களை திறங்க, கைகளை தட்டுங்க, கரங்களை உயர்த்துங்க. எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் துதிங்க. இனி அக்கிரமம் வேண்டாம்பா, அந்தரங்க பாவம் இனி வேண்டாம்பா. சிந்தையை ஒருமுகப்படுத்துங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்கிற நாட்களா இருப்பதாக. துதிக்கலாமா? இந்த 2 நிமிடங்கள் எல்லாரும் சின்ன தம்பி மரல்ல கண்ணை மூடிரு. கண்ணை மூடி உன் குடும்பத்தினுடைய தரித்திரத்தை மாற்ற உன்னால முடியும் ஐயா. உன் குடும்பத்தினுடைய பலவீனத்தை மாற்ற உன்னால முடியும். துன்பத்தை கண்ட நாட்களை மாற்ற உன்னால முடியும். தங்கச்சி எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரை துதி. வாலிபனே நீ கண்ணை மூடி ஆண்டவரை துதி. கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற நேரம் இது. கர்த்தர் உனக்கு உதவி செய்கிற நேரம் இது. உன்னை உண்டாக்கின தேவன் உதவி செய்கிற நேரம் இது. உன்னை உண்டாக்கின தேவன் உதவி செய்கிற நேரம் இது. கர்த்தரை துதிக்கலாமா? இந்த 1 நிமிடம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் பலவீனத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. என் வியாதியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தின பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற நேரம் ஐயா. எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற நேரம் ஐயா. எங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற நேரம் ஐயா. எங்கள் தலைமுறை தலைமுறையாய் அடைக்கலமாய் இருக்கிற ஆண்டவரிடமிருந்து சரியாய் மகிழ்ச்சியாக்கப்படுகிற நேரம், சரியாய் மகிழ்ச்சியாக்கப்படுகிற காலம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பது மேலானதே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அடைக்கலமானவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. கைகளை தட்டி சேர்ந்து பாடலாமா? அடைக்கலமானவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக அவரை துதிப்பதே மேன்மையானது என்று சொல்லி ஹல்லேலூயா. 1000 பாடல்களால் அதிசய நாதரை துதித்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன். நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களா. நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அடைக்கலமானவர், நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். இந்த காலமெல்லாம் நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. கைகளை உயர்த்தி 1000 பாடல்களா. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வான மகிமை விட்டு மானிடராய் வந்தவரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே,
ஆவியே நல்லவர், இயேசு வல்லவர், நமக்கவர் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் பாடல்களா இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, மகிமையால் இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வருபவரே, வாசம் செய்யும் தூய தேவனே, இக்கட்டில் தம் ஜனங்களின் இரட்சகராய் வரு. இந்த மாதம் கூட செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்தாலும் சோர்ந்திராமல் கரம் தட்டி துதித்திடுவேன். செங்கடலோ சேனைகளோ எதிரே வந்த போதெல்லாம் கரம் தட்டி துதித்திடுவேன். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். அவரை கொண்டாடி நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். சில தங்கச்சிமாரெல்லாம் கண்களை மூடி கையை தட்டி நல்லா ஆயிரம் பாடல்களா இந்த நாட்களிலும் ஆழ்கின் அலைகள் போல சோதனைகள் பெருகினாலும் அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தாலும் ஆழ்கின் அலைகள் போல ஒருவர் கூட சும்மா இராமல் உணர்ந்து அக்கினியின் சோதனையில் என் உள்ளம் தளர்ந்தால் நம்ப முடியலப்பா. தாயை போல் கரைகளில் தாக்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடும். இழப்பின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் சோர்ந்து போன நேரத்திலும் துதித்திடுவேன். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் ஒருவரே, சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை நடத்தி வந்தவருக்கு காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. நல்ல வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே. கைகளை உயர்த்தி தட்டினவர்களா ஆராதனை ஆராதனை என்றைக்குமே துதி ஆராதனை. இந்த மாதங்களிலும் ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. எங்களுக்கு ஜீவ தண்ணீரே உமக்கு கடினமான நேரத்தில்
நல் மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, நல் மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, நல் மேசியாவே உமக்கு. கைகளை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அருரூபமானவரே ஆராதனை, ஆராதனை. அப்பா என் கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவனே உமக்கு ஆராதனை, என் கண்மலையே உமக்கு ஆராதனை. நீர் அடைக்கலம் அல்லவா, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. எஸ் ஃபாதர், அடைக்கலமாய் கடந்து வந்தீரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எனக்கு விரோதமாய் எதிரிகள் வந்த பொழுது இந்த அடைக்கலத்திலிருந்து சுழல் காட்சிகள் புறப்பட்டதற்காக நன்றி. என்னை மீட்கும்படி என்னிலும் அதிக பலவான்களுக்கு விரோதமாக அவர்களை தூக்கி எறிந்த சுழல் காற்றே, சுட்டெரிக்கும் அக்கினியே, எனக்காக சுமை தாங்கினவரே, என்னோடு பாரம் சுமந்தவரே, மறப்பேனாப்பா உங்களை, மறப்பேனாப்பா. தாங்க முடியாத பாரங்களை தாங்கும்படி செய்த வல்ல பிதாவே, சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டெரிக்கும் அக்கினியே ஆராதனை, சுழல் காற்றே உமக்கு ஆராதனை. சுட்டெரிக்கிற அக்கினியா, இன்னைக்கு அக்கிரமங்களை சுட்டெரிக்கும்படி சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை, சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, நல் சுமை தாங்கியே முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை. தேவ வல்லமை எங்களை நிரப்புவதாக. அந்துரி மர வரவுதியா தளரவா ரயா சத்தனரக தளரவா. வல்லமையானவர் இன்னைக்கு அக்கிரமங்களை சுட்டரிக்கிற வல்லமை, மறைவிடத்தின் பாவங்களை சுட்டரிக்கிற வல்லமை. இனி அலறுதல் இல்லை, இனி தரித்திரம் இல்லை, இனி வியாதி இல்லை. ஹல்லேலூயா. அக்கிரமத்தை சுமந்த நாட்கள் முடிந்து போவதாக. எங்களை துன்பப்படுத்தின நாட்களுக்கும் எங்களை துயரப்படுத்தின நாட்களுக்கும் எங்கள் பாவங்களை சுட்டரித்து சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குகிற வல்லமை. விசுவாசிக்கிறவங்க பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை கேளுங்க. இன்னைக்கு சுட்டரிக்கும் வல்லமையே, சுழல் காற்றே, தேவாலயத்தில் அசைவாடுவீராக, ஆத்துமாக்களை தொடுவீராக. மாற்றம் வேண்டுமே, மாற்றம் வேண்டுமே. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை. மறுபடியும் சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே. இன்னைக்கு விடுதலை, விடுதலை. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை. நீ சொன்னபடியே பிரவாகித்து வருமையா, ஆலயம் முழுவதும் நிரப்புமையா. போதும் ஆண்டவரே, இந்த பாவத்தின் பிடியில் இருந்த நாட்கள் போதும், ஜெபிக்க முடியாமல் இருந்த நாட்கள் போதும். எங்களை தூக்கி விடும் அப்பா, துணையாளரே. சுட்டரிக்கும் அக்கினியே, விட்டு கொடுத்து துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்து துதிக்கலாமா? சுழல் காற்றே, சுட்டரிக்கும் அக்கினியே, என் பலவீனத்தை எடுத்து போட்டுங்கப்பா. இன்னைக்கு நீங்க அடைக்கலப்பா, நீங்க இன்னைக்கு அசைவாடுங்கப்பா, என்ன அனலாக்குங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமையப்பா, அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் துதிச்சு கொண்டே இருங்க, துதித்து கொண்டே இருங்க. நம்மளை விடுதலையாக்குகிற நேரம், நம்ம என்ன விடுதலையாக்குகிற நேரம்.
அப்பா, அந்த தலைமுறைக்கு மோசே சொன்னாரே, ஆயுசு 70 இருந்தாலும் பலத்தின் மிகுதி 80 இருந்தாலும் அது வருத்தம், சஞ்சலம் தான். ஏன்னா உங்க முகத்தின் ஒளி பட்டப்ப அவனுக்குள்ள இருந்தது அக்கிரமம், அந்தரங்க பாவம். ஆனா உங்க முகத்தின் ஒளி என் மேல படும்போது என்கிட்ட கிருபை இருக்கும்னா நான் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ்வேனே. ஆண்டவரே, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு பதிலாக, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக சரியாய் மகிழ்ச்சியாக்கப்படுவேனே. ஒண்ணு கேட்கிறேன்ப்பா, என்னால எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணிட்டேன்ப்பா. அந்த அக்கிரமத்தையும் மறைவான பாவத்தை என்னிழந்து இழுக்க பரிசுத்த ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீ கேளுங்க. பாவத்துக்கு மட்டும் நியாயம் சொல்லாதீங்க. சாகிற வரைக்கும் அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். ஆனா அவர் நமக்கு ஆசீர்வாதமா மாறணும். சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற ஆண்டவர். 16வது வசனம் சொல்லுது, சரியாய் திருப்தியாக்குகிற ஆண்டவர். அடுத்த வசனம் சொல்லும், மகிழ்ச்சியாக்குவார், அடுத்து நம்மை திருப்தியாக்குவார். அந்த ஆண்டவர் இருக்கிறார். முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படிடுவோம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆராதனை என்பது அர்ப்பணிப்பது, ஆடிட்டு பாடிட்டு போறது கிடையாது. பதினாலாவது வசனம் சொல்லுதில்ல, எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். அவர் ஒளி படும்போது அது எந்த வடிவில், அவரே பிரசன்னமானாலும் சரி, வார்த்தையா வந்தாலும் சரி, நீங்க வசனத்தை வாசி, அந்த ஒளி நம்ம இது படும்போது, அந்த வெளிச்சம் படும்போது, அக்கிரமமா அந்தரங்க பாவம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மை திருப்தியாக்குவார். நம்மை, அடுத்த வசனம் போடுவா, 15 வசனம், நம்மளை சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். எனக்கு ஸ்தோத்திர ஆராதனையில் வந்துட்டு அப்படியே போயிடக்கூடாதுங்க. மார்ச் மாதம் ஸ்தோத்திர ஆராதனை வரும்போது என்கிட்ட இருக்கிற இதை நான் விட்டேன், இந்த அக்கிரமத்தை விட்டேன், இந்த மறைவிடத்தின் பாவத்தை விட்டேன். உண்மை, என்னை சரியா கர்த்தர் மகிழ்ச்சியாக்குனான்னு நம்ம சொல்லணும். அதுக்கு தான் அவர் ஆராதிக்கிறோம். அதற்கு உதவி செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சின்ன தம்பிமாரில் நான் மறுபடியும் சொல்றேன், நீ அந்த அபிஷேகத்தை கேளு, உன் குடும்பத்தின் தலையெழுத்தை கர்த்தர் ஒன்றை கொண்டு மாற்றிடுவார். வெளிச்சம் படும் பொழுது நல்ல பரிசுத்தம் உண்டாகட்டும் அப்பா. வானத்து மன்னாவும் காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், வானத்து மன்னா காடையும் தண்ணீரும் திரளாய் புரண்டு ஓடினாலும், எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில். நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்தன் விசுவாச ஓட்டத்தில். கையை உயர்த்தி உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே,
வானத்து மன்னா காடையும் தண்ணீரும் திரளா புரண்டு ஓடினாலும் வானத்து மன்னா தெரியாட்டி கூட வாய்களை திறந்து பாடுங்க. அவர் அப்பாவை பார்த்து கேளுங்க. திரளா புரண்டு ஓடினாலும் எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாகுமோ? எல்லாம் இருந்தும் நீரில்லை என்றால் பயணம் முழுவலத்தோடு நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் என் முன் செல்லும் எந்த விசுவாச சபையே இணைந்து சொல்லுமா, உந்தனின் பிரசனமே, உந்தனின் பிரசனமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, போதுமே, வாஞ்சிக்குதே. எல்லாம் இருந்தும் இன்னொரு படி மேல போய் சொல்லலாம். தலைமுறை தலைமுறையாய் கர்த்தரே அடைக்கலமாய் இருந்தும் அக்கிரமமும் பாவமும் உள்ள இருந்துச்சுன்னா பயணம் நிறைவாகாது, பயணம் நிறைவே ஆகாது. நம்ம ஓடுற ஓட்டம் நிறைவா ஓடணும். நீங்க எனக்கு அர்ப்பணிச்சிருங்க. தயவு செஞ்சு உங்க கஷ்டமெல்லாம் மாறனா ஒரே வழி, அக்கிரமத்துக்கு நம்ம மறிச்சே ஆகணும். மறைவிடன்பத்தின் பாவத்துக்கு மறைச்சே ஆகணும். அது என்கிட்ட இல்லைன்னு சொல்ல, அப்படி இல்லாம இருந்தா இப்படி நம்ம கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம். 2 தலைமுறை எவ்வளவு அழகா எழுதி வைக்கிறாரு. அக்கிரமம் பாவம் உள்ளவனுடைய வாழ்க்கை சஞ்சலம், தரித்திரம், மிகுதியா இருந்தாலும் அவனுக்கு துக்கம். அவன் வாழ்ந்தாலும் துக்கம், இருந்தாலும் துக்கம்தான். ஆனா ஒளி படும்போது ஒருத்தனுக்குள்ள கிருபை இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு துன்பத்தை கண்டவனா இருந்தாலும் கர்த்தர் அவனை சரியா மகிழ்ச்சி ஆக்கியிருப்பாரா, சரியா மகிழ்ச்சி ஆக்கியிருப்பார். நம்ம அந்த வரிசையில் வந்துடலாமே. நினைக்க ஆவியான ஒரு துணையோடு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அலறுதலை பார்க்கணும்னா அந்த பக்கம் அக்கிரமத்தோட நின்றுக்கோங்க. மகிழ்ச்சியை பார்க்கணும்னா அக்கிரமத்தை விட்டுட்டு கிருபை பக்கம் சேர்ந்துக்கோங்க. நம்ம வாழ்க்கை துரிதமா மாறிடும். கடைசியா கேட்போமா, நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச ஓட்டத்தில் நீர் வாரும், நீர் வாரும், என்னுடன் வாரும், எந்த விசுவாச எனக்கு தேவப்பா, உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே, உந்தனின் பிரசன்னமே போதுமே. கைகளை உயர்த்தி கொள்ளலாம். 15வது வசனத்தை சொல்ல போகிறோம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை கடைசியாய் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நீர் வாரும், என்னுடன் வாரும், இந்த விசுவாச ஓட்ட
கைகளை உயர்த்திடுவோமா? உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. உந்தனின் பிரசன்னமே போதுமே, உள்ளமெல்லாம் உம்மை வாஞ்சிக்குதே. அக்கிரமத்தை வெறுத்து உங்களை வாஞ்சித்து அமருகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை போற்றி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.